டெட்பூல் அண்ட் வூல்வரின் படத்தோட ரிலீஸ் டேட் நெருங்கி வர படத்தோட ஹைப் கொஞ்சம் கொஞ்சமா ஏறிட்டே இருக்கு. எத்தனை பேர் இந்த படத்துக்கு வெயிட் பண்றீங்கன்னு கீழே கமெண்ட் பண்ணுங்க. எத்தனை பேர் இந்த படத்துக்கு வெயிட் பண்றீங்கன்னு நானும் தெரிஞ்சுக்கிறேன். இன்னைக்கு நம்ம டெட்பூல் அண்ட் வூல்வரின் படத்துல தானோஸ் வரதுக்கு வாய்ப்பு இருக்கா என்ன டிஸ்கஸ் பண்ண போறோம். தானோஸ் வரதுக்கு வாய்ப்பு இருக்கான்னு கேட்டீங்கன்னா வாய்ப்பு இருக்கு. அதை பத்தி தான் இந்த வீடியோல மொத்தமா டிஸ்கஸ் பண்ண போறோம். அப்படி நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் தட்டி விட்டுருங்க. வீடியோ கிக் ஆஃப் பண்ணிடலாம். ஷான் லெகின் டைரக்ஷன்ல வரப்போற டெட்பூல் அண்ட் வூல்வரின்ல டெட்பூல் பேஸ் பை கொண்டு வந்ததுனால டீம் அபவுட் ஸ்டோரி லைன் ஃபியூச்சர்ல MCU மத்த கேரக்டர்ஸோட மெர்க் மவுத் பார்ட்னர்ஸா கூட இருக்கலாம். லேடி டெட்பூல் டாம் ஹாலண்டிங் ஸ்பைடர்மேனையும் ஒன்னா கொண்டு வந்தாலும் ரெனால்டிஸ் ஆன்டி ஹீரோ மார்வல் ஸ்டுடியோஸோட ஐகானிக் வில்லன் தான் சொல்லணும். மார்வல் காமிக்ஸ்ல தானோஸோட டெட்பூல் ஒரு விதமான தொடர்பை ரெண்டு பேருக்கும் ஏற்படுத்திக்கிறாங்க. ஆனா MCU ஃபியூச்சர்ல மாத்தி அமைய வாய்ப்புகள் இருக்கு. சோலோ அத்தாரிட்டின்ற வெப்சைட் பேஜ்ல தானோஸை தேடி போய் டெட்பூல் எதிர்த்து நிக்கிறாரு. அப்படியே ரெண்டு பேருக்கும் சண்டை வர ஆரம்பிக்குது. அப்படின்னு காமிக்ல நடந்த ஒரு விஷயத்த சோலோ அத்தாரிட்டி அப்படின்ற ஒரு வெப்சைட்ல நோட் பண்ணி சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம மார்வல் யூனிவர்ஸ்ல வேற யாரு கூட டீம் அப் ஆக வாய்ப்பு இருக்கு. ஏன் அது தானோஸா இருக்க கூட வாய்ப்பு இருக்கு. ரெண்டு பேருமே சாவ நோக்கி பயணிக்கிறவங்க தான். டெட்பூல் தன்னோட காதலியை இறந்த வருத்தத்துல தன்னை கொல்ல முயற்சி பண்ணி எத்தனையோ தடவை மறுபடியும் முயற்சி பண்ணி சாக முடியாம ஒரு வழியோடய சாவ நோக்கி பயணம் பண்ணிட்டு இருக்காரு. ஆனா தானோஸ் உலகத்தோட சமநிலையை காக்கிறதுக்காக மக்களை கொல்றத லட்சியமா வச்சு இவரும் மரணத்தை நோக்கி பயணம் பண்ணிட்டு இருக்காரு. இதனால கூட ரெண்டு பேரும் டீமை பாக்குறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு நினைக்கிறேன். என்ன நடக்க போகுது அப்படின்றத பொறுத்து இருந்து தான் பார்க்கணும். இந்த ஒரு போஸ்டரை பாருங்க. இது MCUவோட என்ன கான்செப்ட்னா டெட்பூலும் தானோஸும் சேர்ந்து MCUக்குள்ள நம்ம இதுவரை பார்க்காத ஒரு பயங்கரமான ஒரு வில்லனா மாறலாம். டெட்பூல் அண்ட் தானோஸோட ஃபைட் இன்னும் லைவ் ஆக்ஷன்ல கொண்டு வராத ஒரு பயங்கரமான வில்லனை அறிமுகப்படுத்தலாம். கேப்டன் மார்வல் காமிக்ஸ்ல தானோஸோட முதல் மரணத்துக்கான தோற்றம் வெளிப்பட்டுச்சு. தானோஸோட ஆடம்பரமும் அவரோட நீண்ட ஆயுள் காலமும் இருந்தப்பையும் மார்வல் ஸ்டுடியோ அவருக்கு ஏகப்பட்ட கதைகளை கொடுத்து MCUக்குள்ள மரணம் அவருக்கு நேரடியா வராம இன்ஃபினிட்டி ஸ்டோன்ஸை தேடி போறப்ப அவருக்கான மரணம் காத்துட்டு இருந்துச்சு. பிரபஞ்சத்துல சமநிலையை கொண்டு வரதுக்கு பதிலாக தானோஸ் பிரபஞ்சத்தை அழிக்கிற முயற்சியில இறங்கிட்டாரு. இது பல தசாப்தங்களுக்கு நீடிச்சிச்சு. டெட்பூலுக்கும் மரணத்துக்கும் ஒரு விதமான லவ் கிரியேட் ஆயிருச்சு. அதாவது டெட்பூல் பலமுறை சாவறதுக்கு முயற்சி பண்ணி அவரால் சாக முடியாம போயிடும். இதனால டெட்பூலுக்கு மற்றவங்கள மாதிரி சாக மாட்டாமான்னு மரணத்து மேல ஒரு விதமான ஈர்ப்பு உண்டாயிடுச்சு. இதனால பொறாமை கொண்ட தானோஸ் சாகாத டெட்பூலை அழிக்கிறதுக்கு தானோஸ்க்கு சாபத்தை தூண்ட ஆரம்பிக்குது. இது லைவ் ஆக்ஷன் டெட்பூல் அண்ட் தானோஸ் கிராஷ் ஓவரா கொண்டு வரலாம். MCUக்குள்ள தானோஸ் ரிட்டர்ன் ஆக போறாருன்னு ரூமர்ஸ்னா போயிட்டு இருக்கு. மேபி அது உண்மையா கூட இருக்கலாம். ஒருவேளை தானோஸ் மறுபடியும் MCUக்குள்ள வந்தா என்ன நடக்கும்னு நான் சொல்லி தான் தெரியணும்னு அவசியம் இல்லை. என்ன நடக்க போகுதுன்றதை பொறுத்திருந்து பார்ப்போம். அப்படியே நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் தட்டி விட்டுருங்க. அடுத்த வீடியோல பார்க்கலாம்.